குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ரசம் எப்படி பண்ணுறது, சிம்பிள் அண்ட் ஈஸியாக எப்படி ரசம் பண்ணுறது அப்படின்னு தேவையான இன்க்ரீடியண்ட் ஒரு பெரிய லெமன் சைஸு புளி அண்டு நல்ல பழுத்த 2 டொமேட்டோ, கொரியண்டர் லீவ்ஸ், இது மூணையும் போட்டு நல்ல கல்லுப்பு தேவையான அளவு போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். கடுகு உளுந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு, பெப்பர் அண்ட் ஜீரா, இது மூணையுமே வந்து பார்த்திங்கன்னா ரோஸ்ட் பண்ணாமல் வெறுமனே எடுத்து ராவா இந்த இந்த உரலில் போட்டு இடித்து வச்சுருக்கேன். பெருங்காயம் கொஞ்சம், ரெட் சில்லி ஒரு 4 பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கடுத்து நானே வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் தயார் பண்ணின ரசப்பொடி, இது ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இது நானே வீட்டில் ரெடி பண்ணது. எப்போ நான் ஓப்பன் பண்ணுறனோ அப்போல்லாம் அவ்வளோ சூப்பரான ஒரு அரோமா. இதை பாருங்கள், இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம இடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த பூண்டு, சீரகம் அண்ட் மிளகு, இதில் ஆஃப் குவான்டிட்டி எடுத்து இந்த ரசம்லேயே மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணி தாளிச்சிக்கலாம். ஆன் பண்ணியாச்சு. இப்போ இதை தாளிச்சிக்கலாம். ஆக்சுவலி நாங்கள் எப்பயுமே சண்டேஸில் நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளாக ரசம் வச்சு ஒயிட் ரைஸ் தான் பண்ணிப்போம். பிகாஸ் லஞ்சுக்கு வந்து ஹெவியாக சாப்பிட்றோம் இல்லைங்களா, அப்போ நைட்டில் வந்து சிம்பிளாக ஒரு ரசம் வச்சு ஒயிட் ரைஸ் சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். ஈஸியாக டைஜஷன் ஆகும், எந்த தொந்தரவும் இருக்காது. அதுக்காக நான் எப்பயுமே சண்டேஸில் இது போல் தான் பண்ணுவேன். அதே போல் டைஜஷன் ஆகலைனாலும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கணும். ஸோ பாருங்கள், இது ரொம்ப ஈஸியான மெத்தடு. நான் ரசப்பொடி எப்படி பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லித்தரேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது அது ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். நீங்கள் ஒன்ஸ் அந்த ரசப்பொடி பண்ணி வச்சிட்டிங்களா, ஒரு 3 மந்த்ஸ்க்கு உங்களுக்கு எந்த தொல்லையுமே இருக்காது. ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கோங்க. அந்த கடுகோட எசன்ஸ் ஃபுல்லாக அந்த ஆயிலில் இறங்குச்சுன்னா அதோட மருத்துவ குணம் ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா கொடுக்கும். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு வெடிக்குது பாருங்கள். கடுகு வெடித்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த ரெட் சில்லி, கார்லிக், ஜீரா அண்ட் பெப்பர் இடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுத்து நம்ம பண்ணி வச்சுருக்க இந்த ரசம் கலவை அதை போட்டு சும்மா ஜஸ்ட்டு ஒரு ஒயிட் கலரில் பொங்கி வரும். அந்த டைமில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப எம்மியான ரசம் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். கறி லீஃப் ஆட் பண்ணணும். என்கிட்ட இப்போ கறி லீஃப் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்னால் கடைக்கும் போக முடியாது, அதனால கறி லீஃப் வந்து நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், ரெடி. சிம்மில் வச்சு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அரி ஸோ சிம்மில் வச்சிங்களா அரோமா நல்லாயிருக்கும், கருகிடாது. அவ்வளோதான். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த ரசம் மிக்ஸ் இதை எடுத்து போட்டுக்கணும். அந்த ரச பவுடர்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ரசம்க்கு தேவையான மஞ்சள், விரலி மஞ்சள், அதுக்கப்புறம் ஜீரா, பெப்பர்,
எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அது உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்றவங்க கேட்டிங்கன்னா அதுக்கான மெத்தட் நான் பண்ணி தருவேன். வாவ், பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக, எவ்வளோ ஃப்ளேவராக, எவ்வளோ அழகாக ரசம் நமக்கு ரெடி. இது நல்ல ஒயிட் கலரில் பொங்கி வரும்போது ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த ரசம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பாய்.